இடமலம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற ஒரு படம், அதனுடைய ரிவ்யூ, ஒரு படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அப்படிங்கிறது பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு நெகட்டிவ் ரிவ்யூஸையும் வந்து சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. சொல்ல போனோம்னா இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டா அந்த படத்தை வந்து இயக்குனர் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு. ஏன்னா நான் ப்ரிவியூ ஷோக்கு வந்து அந்த படம் அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியா பதிவு பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எங்கேயுமே வந்து டைரக்டர் தன்னுடைய கற்பனைக்கு எதையும் திணிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் வந்து தொடர்ச்சியா இஸ்லாமியர்கள் அகேன்ஸ்டா அந்த படம் இருக்கு, இஸ்லாமியர்கள் வந்து தவறா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி மோகன் அவர்கள் இயக்குன படம். அது ஒரு காரணத்துக்காக ஓடல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஜித் அவர்களுடைய மங்காத்தா ரிலீஸ் ஆயிருந்தது, கரெக்டா அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அதிக அளவுல தியேட்டர் ஒதுக்கப்பட்டதுனால இதுக்கு வந்து பெரிய அளவுல தியேட்டர்ஸ் கிடைக்கல சொல்லப்படுது. பட் இப்போ பிக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு அந்த படத்தை பத்தி தான் நம்ம பேசணும். படம் எப்படி இருக்கு, உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய அளவுல தான் படம் இருக்கா, அவங்க என்னதான் சொல்லியிருக்காங்க படத்துல அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும். நான் உங்க ஹரிஷ் முகத்துல பேசுறதுக்காக பிரியா ஒரு வரைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திரௌபதி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ வந்துட்டு ஜாதி அதிகமா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்காக நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதனால வந்துட்டு சோஷியல் மீடியால என்ன ட்ரால் பண்ணினதெல்லாம் ரொம்ப அதிகம். பட் நான் இந்த படம் பாக்குறப்போ வந்துட்டு, ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு நான் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தேன்றதுனால வந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு நான் என்ன சொல்றது, அவங்களுக்கு பயந்துட்டு கமெண்ட் பண்றதுக்கோ இல்ல எனக்கு சாதகமா கமெண்ட் பண்றதுக்கோ கிடையாது. படத்துல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் நான் பேச போறேன் நானு. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இப்போ டில்லியை ஆண்ட ஒரு துக்ளக் ஆகட்டும், இல்ல தேவகிரியை ஆண்ட அவரோட தம்பி பல்வான் ஆகட்டும், இல்ல மதுரையை ஆண்ட தம்பானி இவங்களாகட்டும், இவங்கெல்லாம் பண்ணின அட்டூழியங்கள் எல்லாம் வந்துட்டு எத்தனை பேரு புக்குல படிச்சதை வந்துட்டு நினைப்புல வச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி படங்கள் கொடுக்கறப்ப வந்து அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும்ன்றது வந்து டைரக்டர் வந்துட்டு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்றது தான். நான் உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு வெளியில கொண்டு வந்து எல்லாருக்கும் புரியும் பாஷையில வந்துட்டு பதிவு பண்றது. நீங்க ஒரு தூய தமிழ்ல படிச்சாலும் சரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் எடுத்து வச்சு இங்கிலீஷ்ல படிச்சாலும் சரி, எக்ஸாமுக்காக வந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறவங்க தான் அதிகம் பேரு. பட் இது வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு படம், இந்த படம் வந்துட்டு இந்த கேரக்டர் இதை பண்ணினாங்க, இந்த கேரக்டர் இவங்க பண்ணினாங்க அப்படின்னுட்டுன்னா பேசப்படுற ஒரு விஷயம். அதை பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு அந்த ஹிந்து முஸ்லிம் இஷ்யூஸ் அவங்க கொண்டு வந்தது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது ஜாதி மதம் அதுக்கான வந்துட்டு ஒரு அடிதடி நடக்கிறதுக்கோ இல்ல என்ன சொல்றது வன்முறையை தூண்டுறதோ எதுவுமே கிடையாது. நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு இப்ப இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம்னா கூட ஹிந்துவிசம் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. ஏன்னா அதிகமா வந்துட்டு பலிக்கடா ஆகிறதும் சரி, அதிகமா வந்து ஓரம் கட்டப்படுவதும் சரி, நான் ஹிந்துவிசம் தான் பாக்குறேன் நானு, ஹிந்துஸா தான் பாக்குறேன் நானு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, இந்த நேரத்துல நாங்களும் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம், இவர்கள் இப்படி கஷ்டப்படுத்தினார்கள், எதுவும் வந்துட்டு பொய் சொல்லல அந்த இடத்துல. ஒரு சினிமான்றப்ப வந்து ஒரு விஷயத்துக்கு மேக்கப் போட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு கரு வந்துட்டு கருவை வந்துட்டு தப்பா பண்ணல, கரு வந்துட்டு உண்மையான கரு, அதை சுத்தி இன்னைக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் கொடுத்து பண்ணிருக்காரு. மாற்றங்கள் இல்லாமல் இல்ல, மாற்றங்கள் கொடுத்து பண்ணிருக்காரு. அதுக்காக அதோட கரு முஸ்லிம்ஸ்ங்க வந்துட்டு ஹிந்துஸா இது பண்ணவே இல்லை அப்படின்றதே கிடையாது. ஒரு பொய்யான கருத்தை சொல்லியிருக்காருன்னா இல்ல, கிடையவே கிடையாது. அவர் பாணியில அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் அங்க நடந்திருக்கிற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வந்துட்டு போர்க்கொடி தூக்கிறது வந்துட்டு பாக்குறதுக்கு சிரிப்பை வரவழைக்குது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. நம்ம ட்ரெய்லர் பத்தி பேசுறப்ப கூட சுல்தான் எல்லாம் ஏன் இதுல வராங்க அப்படின்றதுதான் நம்ம பேசினோம் நம்ம. ஆனா அந்த சுல்தான்க இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்கன்றத வந்துட்டு படத்தை பார்த்த அப்புறம் தான் நம்மளுக்கு புரிஞ்சது. சோ இது நம்ம ஒரு படம் பார்க்காம ஒரு ரிவ்யூ பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. பெரும்பாலானவர்கள் வந்துட்டு இந்த படத்தை நீ சொன்ன மாதிரி தான் பார்க்காம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா டைரக்டர் மோகன்ஜி அப்படின்றத மட்டுமே வச்சு ஒரு படத்தை வந்துட்டு என்ன சொல்ல ஒரு ஜாதிக்குள்ள அடக்கிறதோ
ஒரு தனி மனித தாக்குதலுக்கோ வந்துட்டு இந்த படத்தை கொண்டு போகாதீங்க. படம் வந்துட்டு வர்த்தான படம்ன்றது தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன்னா, இப்போ என்ன படம் அவ்வளவு பிளஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, சில மைனஸ்கள் இருக்கு. பட் என்ன பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவர் படம் எடுத்திருக்காருன்றதுனால அந்த மைனஸ் வந்துட்டு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணணும்ன்றதுனால. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து நிறைய பணம் தேவைப்படுது. இதுல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பணம் வந்துட்டு கம்மி பண்றதுக்காக, பட்ஜெட் குறைக்கிறதுக்காக வந்துட்டு ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஃபைன். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த நீ யார அந்த பல்வான் ஆகட்டும், தம்பானி ஆகட்டும், துக்ளக் ஆகட்டும், இவங்களெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு போல்டு கேரக்டரா போட்டிருக்கலாமோ அப்படின்றது இருந்தது. ஏன்னா அப்பதான் இன்னும் ஆழமா மக்கள் மனசுல போய் பதிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சாதாரணமா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப திரௌபதி வந்துட்டு ஃபயரா போறப்ப கூட ஆப்போசிட் பார்ட்டி ஒரு ஃபயரா இருந்திருந்தாதான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஒரு மைனஸா எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கலாம். இந்த இந்த 3 அரசர்களையும் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் யாருன்னா போட்டிருக்கலாம். ரொம்ப அதிகமா வந்து செலவு பண்ணி போட சொல்லல, பட் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆட்களை போட்டிருக்கலாம்ன்றது என்னோட ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் படம்ன்றப்ப வந்து டயலாக்ஸ் ரொம்ப முக்கியம். சோ இந்த டயலாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடத்துல சொதப்பன மாதிரி இருந்தது. ஒண்ணு வந்துட்டு நட்டு அவரோடது இருந்தது. ஏன்னா அவரோட ஸ்லாங்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. தெளிவா பேசினா மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல் படங்களுக்கு எடுபடும். அவரோட டயலாக்ஸ் வந்துட்டு ரொம்ப வேக வேகமா சாதாரணமா நீயும் நானும் பேசுற மாதிரி ஒரு டெலிவர் கொடுத்திருந்தாரு. அது கொஞ்சம் இதுவா இருந்தது. லைக் மேட்ச் ஆகாம ஜெல் ஆகாத மாதிரி இருந்தது. இன்னொன்னு உச்சரிப்புல தமிழ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும் அப்படின்றது. ஏன்னா தமிழ் படம் வரலாற்று படம் அப்படின்றப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தமிழ் அழகா, ஏன்னா நம்ம காஞ்சிபுரம் பத்தி பேசுறோம், திருவண்ணாமலை பத்தி பேசுறோம், மதுரையை பத்தி பேசுறோம். இதெல்லாம் பேசுறப்போ தமிழும் அழகாக கொடுத்திருக்கலாம்ன்ற ஒரு ஆதங்கத்துலதான் நான் சொல்றேன் நானு. ஏன்னா அந்த இளவரசன் கூட சொல்ல வரல, இளவரசன் அப்படின்னுட்டு அந்த லாக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஏன்னா இது மத்த படமா இருந்தாக்கா ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளவு நாங்க இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். இது ஹிஸ்டாரிக்கல் படம்ன்றதுனால கண்டிப்பா ப்ரொனவுன்சியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் படம் நாங்க திரௌபதி 3 எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அதுல வந்துட்டு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் அழகா வரணும்ன்றதுதான் வந்துட்டு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். மத்தபடி இந்த படத்தை பத்தி நாங்க சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கிளாஸான படம் தான். இந்த படம் நான் எந்த டிராபேக்கும் நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கறத தாண்டி உண்மை விஷயத்த வந்து ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க. திருச்செந்துறையில வந்து சந்திரசேகர சுவாமி கோயிலுடைய நிலம், அது கிட்டத்தட்ட ஒரு 369 ஏக்கர் இருக்கும். அந்த லேண்டை வந்து பகு வாரியம் தன்னோட லேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அந்த லேண்ட் அது ஒரு டிஸ்பியூட் ஆகி அந்த பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்தது. அப்போ இத பத்தி நியூஸ் எல்லாம் ரொம்ப வைரலா போச்சு. பட் அதை வந்து பெரிய அளவுல யாரும் பேசல. அந்த அந்த இஷ்யூ பத்தி பெரிய அளவுல யாரும் பேசல. ரொம்ப அமைதியா சாஃப்டா அந்த அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். பட் இன்னுமே அங்க வந்து பிரச்சனை இருக்கத்தான் செய்தாங்க. ஸோ அதனால அது அந்த ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டை ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அண்ட் அதை தாண்டி இதுல இன்னொரு விஷயம்னா வீரவல்ல மகாராஜா, வீரவல்ல மகாராஜாவை பத்தி அவருடைய வரலாற்றை பற்றி பேசியிருக்காங்க. வீழ்ச்சியை தோற்கடித்த ஒரு அரசன் அப்படின்னா வீரவல்ல மகாராஜா. அந்த வீரவல்ல மகாராஜா 3 தான் 3ஆம் அரசர் தான் வந்து கில்ஜியை தோற்கடிச்ச, மதுரை கில்ஜியை தோற்கடிச்சதா வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவருடைய வரலாற்றை ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து அந்த புத்தகம் யார் எழுதுறது அப்படின்னா 6 அன்னை கண்டர் அப்படின்னு சொல்லி 6 அண்ணல் கண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு. சோ அந்த 6 அண்ணல் கண்டர் அவருடைய புத்தகத்தை மையமா வச்சு இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து இயக்குனர் எதையுமே தெரிவிக்கல. என்ன சொல்ல போனோம்னா சுல்தானியர்கள் காலத்துல விக்கிரகங்கள்லாம் உடைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா ஆமா உடைக்கப்பட்டது. அதுதான் நடந்துச்சு. உண்மை அதுதான், மறுக்கவே முடியாது. சுல்தானியர்கள் வந்து பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டதுனாலதான் அவங்க அழிஞ்சே போனாங்க. அதுதான் வரலாறு. அதையும் ஓப்பனா பேசியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மை என்னவோ அதைத்தான் சொல்ல முடியும். பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தம் அழிச்சு போகுங்கிறது வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மையை அழகா சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்துட்டு எப்படி வந்து நீங்க சுல்தானியர்கள் பெண்ணுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லலாம், எப்படி நீங்க வந்து
இப்படி நீங்க காட்டலாம். அவங்கள வந்து ரொம்ப ஆபாசமா சித்தரிச்சு காட்டுறீங்க. சடார் ரஹீம் வந்திருந்தாரு அந்த ப்ரிவியூஸ்ல பாக்கிறதுக்கு. ரஹீம் வந்து இப்படி ஒரு போஸ்ட் போடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ரொம்ப பொறுமையா உட்காந்து பார்த்தேன். படம் எப்படி இருக்கு என்னன்னா உட்காந்து பொறுமையா பார்த்தா ரஹீம் இருந்து அப்படி ஒரு போஸ்ட் வரும். ஏன்னா இஸ்லாமியர்களை எங்கேயுமே அவங்க தப்பா இஸ்லாமியர்களை பத்தி எங்கேயுமே குறைய சொல்லலாம். இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தில் தங்களுக்கு உதவியா இருந்தாங்க அப்படிங்கறத காட்டுறாங்க ரொம்ப அழகா. ரெண்டாவது, இதுல வந்து இந்த லேண்ட் இஷ்யூவை தாண்டி மதம் மாற்றம் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. அதை எப்படி இங்க தமிழ்நாட்டுல இருந்த அரசர்கள், தமிழகத்துல இருந்த அரசர்கள் வந்து அந்த மதம் மாற்ற சம்பவங்களை வந்து தடுத்தாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. உங்களுக்கு மதம் மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லல, மதம் மாற்றத்தை எப்படி தடுத்தாங்கிறது தான் மாற்றம். அதான் நீங்க மதமாற்றம் நடந்துச்சா அப்படின்னு நடந்துச்சு, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சுல்தானர்கள் இல்லாம இஸ்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சா? கிடையவே கிடையாது. சுல்தானர்கள் வந்ததுக்கு இஸ்லாம் வந்து அதே மாதிரி கிறிஸ்டியனிசம் எப்படி வந்துச்சு இந்தியாவுக்குள்ள? படையெடுப்பு மூலமா வந்துச்சு. உங்களுக்கு இங்க வந்து சைவம் வைணவம் ரெண்டு தான் இருந்தது. ரெண்டை வந்து கிறிஸ்டியானிட்டி முஸ்லிம்ஸ் சொல்லி உங்களுக்கு வந்து தனித்தனியா மதமா பிடிச்சதுல அந்தந்த அரசர்கள் வந்ததுனாலதான் வந்தது. இல்லைன்னா அந்த மதங்கள் வந்திருக்காது இந்தியாவுக்கு. சோ அப்போ மதம் மாற்றம் நடந்தது அப்படின்னா ஆமா நடந்தது, அதுதான் வரலாற்று உண்மை. கேரளால இன்னைக்கும் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து 25% to 30% இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மதமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கும் மதமாற்றம் நடந்துதான் இருக்கு கேரளால, யாரும் சொல்றது உண்மை அதுதான். அப்போ நீங்க வந்து எப்படி நீங்க சொல்லலாம் மதமாற்றம் நடந்துச்சுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்னா உண்மை என்னமோ அதை தான் பதிவு. அதை தாண்டி அந்த புத்தகத்துல என்ன எழுதிருக்கோ அதை அப்படியே வந்து டைரக்ட் படமா பண்ணல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மோகன் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு பேட்டியில. எல்லா புக்கை வந்து கம்ப்ளீட்டா படிச்சேன். புக்ல இருக்கிற சில விஷயங்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி எது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த படத்தை பண்ணேன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றேன். அப்படி இருந்தும் வந்து நீங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு அகேன்ஸ்டா படம் இருக்கு, இந்த சமூகத்தை வந்து இப்படி காட்டுறாங்க, அந்த சமூகத்தை அப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஜிப்ரானோட இசை இந்த படத்துக்கு, ஜிப்ரானோட இசை இந்த படத்துல அது வந்து வேற லெவல்ல கொண்டு போயிடுச்சு படத்தை. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு படத்தை இன்னும் மெருகேற்றி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இசைன்னு சொல்லலாம். அந்த இசையை ரொம்ப அழகா ஜிப்ரான் மூலமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் தமிழ் உச்சரிப்பு, நீங்க சொன்ன மாதிரி தமிழ் உச்சரிப்பு எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்ட் ஒரு இடத்துல வந்து தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் சர்க்கிளா இருந்தது அவருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன். பட் நான் ரசிச்சு பார்த்த ஒரு கேரக்டர் அப்படின்னா நட்டி சாரோடைய கேரக்டர் தான் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து ரிச்சர்ட் கிட்ட அந்த ஒரு ராஜ இது கொடுப்பாரு, அந்த டாலர் மாதிரி ஒன்று கொடுப்பாரு, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அப்போ ஒரு அரசனா முன்கூட்டியே வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வந்து அவர் மூலமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அரசர் இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் வந்து இருப்பாங்க, முன்கூட்டியே சில விஷயங்களை யோசிச்சாதான் வந்து அவங்களால அந்த அரச அவையை வந்து நடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க படத்துல. நான் அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ரெண்டாவது அந்த ஸ்வர்ண காமாட்சி அதை எடுக்கும்போது எனக்கு அதெல்லாம் கூல்பம்ஸ். கண்டிப்பா அந்த குளத்துல இருந்து எடுக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி மெய்சிலுத்து போச்சு அப்படின்றதுதான் சொல்லணும். அவ்வளவு நல்லா இருந்தது அந்த குளத்துல இருந்து எடுக்கிற காட்சி. அண்ட் இவர் வந்து ரிஷி வந்து அந்த மன்னரை கொண்டுட்டு, அவர் அந்த சுல்தான் மன்னரை கொண்டுட்டு தன்னையும் மாய் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் பேசுவாரு. இந்த அதாவது அந்த இதுல எழுதிருப்பா, ஏட்டுல எழுதி அவங்களுக்கு கொடுத்துருப்பாரு, அது போய் சேர்ந்திருக்காது அவங்களுக்கு. அப்போ அந்த ஏட்டை படிக்கும் போது இவருடைய வாய்ஸ் கேட்கும். இந்த புறா வந்து இந்த தூதுவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தூதும் கேரி பண்ணாம வந்துச்சு அப்படின்னா என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்த விஷயம். ரெண்டாவது அந்த ரிஷியோடைய மனைவியா நடிச்சிருக்கிறவங்க அவங்களும் திரௌபதி அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. அந்த திரௌபதி கடைசி சீனுக்கு அந்த எண்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஊர் மக்கள் கிட்ட பேசுவாங்க. இந்த திரௌபதி அப்படிங்கிற பேரை நான் இப்படிதான் நான் உணர்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுவும் கூட கூஸ்பம்ஸ் ஏற்படுற விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வந்து எப்ப நம்ம பார்க்க போறோம், எப்ப கேட்க முடியும், இது மாதிரியான படங்கள் வந்தாதான் நம்மளால கேட்க முடியும். இந்த மாதிரி வசனங்கள், திரௌபதிங்கிற பேருக்கு அர்த்தம் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது, நெருப்புல இருந்து பிறந்தவள் இந்த திரௌபதி அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து திரௌபதிங்கிற கேரக்டரை தாண்டி இந்த திரௌபதிங்கிற கேரக்டர் புனையப்பட்ட கேரக்டர் இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருக்கு இந்த படம். அண்ட் இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த திருச்செந்தூரை லேண்ட் இஷ்யூ ஆகட்டும், சுல்தானிய இஷ்யூ ஆகட்டும், சுல்தானியர்கள் வந்து ஒருத்தரை கொலை பண்றாங்க அப்படின்னா, வரி கட்ட முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தலையை வெட்டி கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் வைகை மகேந்திரன் சாரோட அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ரசிச்சு பார்த்தேன். அந்த ராமர் பத்தின பாடல் அதெல்லாம் வந்து ரசிச்சு பார்த்தேன். ஜிப்ரான் கிட்ட இருந்து இப்படி ஒரு மியூசிக்ல ஒரு பாட்டு வருமானு எனக்கு நான் சத்தியமா நான் இப்பதான் யோசிச்சே பார்த்தேன். ஏன்னா இது வரைக்கும் ஜிப்ரான் வந்து ரொம்ப சாஃப்டா, இன்னும் சொல்ல போனோம்னா
இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு அமைச்சிருந்தாரு. பட் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பாட்டு வருமா அப்படிங்கிறது இந்த படத்து மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரணி அவருடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். என்னதான் வந்து சுல்தானியர்கள் வந்து மதம் மாறணும் அப்படின்னு அவரை கட்டாயப்படுத்தினாலும் வெளியில மதம் மாறின மாதிரி அவர் நடிச்சுக்கிட்டு உள்ள வந்து அந்த ராமருடைய பக்தனா விஷ்ணுவுடைய பக்தனா தொடர்ச்சியா அந்த அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ராமரை பிரதிஷ்டை பண்றதுக்காக இவங்க பண்ற அந்த வேலைகள் அதுவும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது இந்த இந்த காட்சிகள் எல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள் ஞாபகம். உங்களுக்கு அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை எல்லாம் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு அந்த ராமர் பிரதிஷ்டை காட்சி வரும்போது. ஏன்னா அயோத்தியில ராமர் கோயில் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து ரொம்ப சாத்தியமாக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பராசரன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த அயோத்தி ராமர் கோயில் இன்னைக்கு வந்து சாத்தியமே இல்லை. அவர் தான் வந்து சட்ட போராட்டங்கள் அவ்வளவு நடத்தி பண்ணார். ஹிந்துஸோட லேண்ட்ல நீங்க வந்து மசூதி கட்டிட்டு நாங்க தான் சொந்தம்னு சொன்ன நாங்க எங்களுக்கு தான் அந்த லேண்ட் சொந்தம்னு சொன்னா யார் அக்செப்ட் பண்ணிக்குவா? நீங்க வந்து இன்வைட் பண்ணிட்டு வரீங்க, இந்தியாவுக்குள்ள இன்வைட் பண்ணிட்டு வரீங்க. இன்வைட் பண்ணிட்டு வந்துட்டு ஹிந்துஸ் கோயில வந்து நீங்க அடிச்சு ஓடாச்சிட்டு நீங்க மசூதி கட்டிட்டு போறீங்க. அப்போ நாளடைவுல இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு புத்தகத்துல எழுதி அந்த புத்தகம் வெளிவரும் போது ஒரு சர்ச்சையை கிடக்குச்சு அப்படின்னா நீங்க இன்வைட் பண்ணது வெளியில வந்துடும் எப்படின்னாலும். அப்போ அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கிறது தெரிஞ்ச போது இந்தியாவில இல்லாத கோயில்களே கிடையாது. அதெல்லாம் நிறைய கோயில்கள் இருந்தது இந்தியா. அதெல்லாம் வந்து இந்த சுல்தான் இன்வைட் ஆகட்டும், கிறிஸ்டியன் இன்வைட் ஆகட்டும், அதெல்லாம் வந்தப்போ அந்த கோயில்கள் எல்லாம் இல்லாம போச்சு. அந்த கோயில்கள் எல்லாம் மீட்டெடுக்கணுங்கிறது தான் வந்து பல பேருடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கையும் அது. இன்னைக்கு வந்து நிறைய கோவில்கள் வந்து காணாம போயிருக்கு. நிறைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு பல இடங்கள்ல. ஏன் நம்ம திருச்சிக்கிட்டே ஒரு கோயிலுடைய சிலைகள்லாம் உடைச்சா அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி கிருஷ்ணருடைய கோயில் நார்த்ல அதுவும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்போ. அதுவும் அங்க வந்து கிருஷ்ணரோட கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் மீட்கப்பட்ட அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்துயிசம் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிதான் ஆகும். நீ வந்து இதுக்காக வந்து செக்குலரிசம் நாட்டுல வந்து இந்துவிசம் வந்து அடங்கி ஒடுங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன பொறுத்தவரை அக்செப்டபிள் இல்லை. ஹிந்துவிசம் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மதத்தினரை கொண்டது. இந்த ஹிந்துவிசம் வந்து நீங்க வந்து பாதுகாக்கணும். அதுதான் வந்து இப்போதைய தேவைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா கிறிஸ்டின் பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி ஒரு 100 ஏக்கர் லேண்ட் அப்படியே எடுத்துடுறாங்க. அது யார் லேண்டு, எதுக்காக, எப்படி அவங்களுக்கு போச்சு எந்த தகவலும் யாருக்கும் வெளியே வரதே கிடையாது. ஏதாவது ஒரு ரெய்ட் நடந்து அந்த லேண்ட் யாருடைய பேர்ல இருந்து வந்துச்சு, எங்க இருந்து அதுக்கான ஃபண்ட் வந்துச்சு யாரும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது வந்து வெளியில வரும். இல்லைன்னா அதை பத்தி வெளியே வராது. வக்ஃப் போர்டு வந்து ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லை. ஆனா அவங்க லேண்டுக்கு பிரச்சனைனா ஒண்ணு செய்துடுறாங்க. அந்த ஒன்று கூடல் வந்து ஹிந்துஸ் கிட்ட இல்லை. எனக்கு அது ஏன் இப்ப வரைக்கும் புரியல. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா வக்ஃப் போர்டுல வந்து அவங்களுடைய முஸ்லிம்ஸோட லேண்டுக்கு ஏதாவது இஷ்யூன்னா வக்ஃப் வாரியம் முதல்ல போய் நிக்குது அந்த இடத்துல. இந்துஸ்க்கு பிரச்சனைனா இந்துஸ் தானே போய் நிக்கணும். ஏன் வரமாட்டேங்க? இந்த கேள்வி எல்லாம் எழுப்புது இந்த படம் ரொம்ப அழகா. இதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கடம் கொடுத்த ஒரு இது அப்படின்னா திரௌபதி வந்து தன்னோட மாங்கல்யத்தையே தூக்கி போடுறாங்க. ஏன்னா எந்த பெண்ணும் வந்துட்டு துணிஞ்சு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு மாங்கல்யம் முக்கியமா இல்ல வந்துட்டு அந்த பிட்ரேயல் முக்கியமா அப்படின்னு பாக்குறப்ப வந்து அந்த நம்பிக்கை துரோகம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு என்ன ராஜ்யத்துக்கு இது போன்ற அரசி தான் தேவைன்ற மாதிரி அந்த குவாலிபிகேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த மாங்கல்யத்தை விசிறி அடிக்கிறப்போ கஷ்டமா இருந்தாலும் ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் உமன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் அவங்க மாங்கல்யத்தை எடுக்கிறப்பதான் அந்த புறா வந்தப்போ இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சோ அந்த மறுபடியும் அந்த மாங்கல்யம் போடுறதுக்கு முன்னாடியே அவர் உயிர் நீத்துட்டாரு அப்படின்றது. இன்னொரு விஷயம் வந்துட்டு தன்னோட குழந்தையினோட முகம் பார்க்காமயே அவர் இறந்து போயிட்டாருன்றது வந்துட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, அது எந்த ஜென்மம் எடுத்து அதை பூர்த்தி பண்ண முடியும், அது அந்த ஒரு வலி இருந்தது எனக்கு. இது எல்லாமே வந்து நம்ம அந்த படமா பார்க்காம அது ஒரு ரியாலிட்டியா நோக்கி நம்ம பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு ஒவ்வொரு விஷயமும். இப்ப பரணியோட கேரக்டர் எடுத்தனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவரால வந்துட்டு நான் விஷ்ணுவை சேவிச்ச இந்த வாயில எந்த பகவானையும் நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா
அந்த என்ன சொல்றது வாழ்வாதாரம்னு பாக்குறப்போ அங்க நீ வந்துட்டு உயிரோட இருக்கணும்னா நீ இப்படிதான் இருக்கணும்ன்றப்போ நீ வெளியில குல்லா போட்டுட்டு உள்ள விஷ்ணு சொல்றதுலயும் வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த காலத்துல, அந்த 14ஆம் நூற்றாண்டுலன்றது இப்பவே வந்துட்டு அப்படிதான் இருக்காங்க. இன்னொரு விஷயம். இப்பவே அப்படிதான் இருக்காங்க. நான் கேரளால சர்வே பண்றப்போ திருச்சூர் ஏரியால நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டுல நான் சர்வே பண்ண போனேன். அந்த வீட்டு உள்ளக்க வந்து உள்ள கிருஷ்ண சிலை இருக்கும். அதே மாதிரி ஷிரடி சாய்பாபாவுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கிறிஸ்டியன், அந்த அந்த ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி. உள்ள கிருஷ்ண சிலை இருக்கும், ஷிரடி பாபா போட்டோ இருக்கும். அதே மாதிரி ஐயப்பனுடைய சின்ன ஒரு ஐடல் மாதிரி ஐடல் இருக்கும். நான் கேட்டிருக்கேன், என்ன இது கிறிஸ்டியன், நீங்க கிறிஸ்டியன் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க கன்வெர்டட் தான், பட் வந்து எங்களுக்கு ஹிந்துவிசம், நாங்க அந்த ஹிந்து டேட்டை வந்து நாங்க கும்பிடுறோம், நாங்க இன்னமும் கும்பிட்டு தான் இருக்கோம். வெளியில நாங்க கிறிஸ்டியனா நீங்க இதை காட்டி போக தவிர நாங்க ஹிந்துவிசம் நாங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணி எங்களுடைய தினசரி பூஜைகள் வந்து ஹிந்து கடவுளுக்கு தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா சொன்னாங்க திருச்சூர்ல. அதனாலதான் சுரேஷ் கோபி சார் ஜெயிச்சாரு. உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் அங்க வந்து யாரை ஜெயிக்க வைக்கணும் அவங்க நினைச்சாங்களோ அவங்க ஜெயிக்க வச்சாங்க. அதனாலதான். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம நாட்டுல பாக்குறப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிருஷ்ணர் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறதாகட்டும், கிறிஸ்டியன்ஸுங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். உங்களோட கடவுளை வந்துட்டு நீங்க மதிச்சு நீங்க கும்பிடுங்க. எங்களோட கடவுளை நாங்க மதிக்கிறோம். அப்படி எங்க கடவுளை வந்துட்டு அழிச்சிட்டு வந்து நீங்க உங்களோட என்ன சொல்றது உங்களோட கோல் ஓச்சணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்றதுதான். முஸ்லிமோடைய மார்க்கம் அப்படிங்கிறது அமைதி மார்க்கம். அமைதி மார்க்கம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த மதத்தை புண்படுத்தக்கூடாது, அடுத்தவரை புண்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த அமைதி மார்க்கம் போதிக்கிறது. குர்ஆன்ல அதுதான் சொல்றாங்க. அமைதி மார்க்கம் அப்படிங்கிறது அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடாது, அடுத்த மதத்தினரை புண்படுத்தக்கூடாது. ஒரு பொண்ணு இன்ஸ்டால வீடியோ போடுச்சு, அந்த பொண்ணை யாரு அவ்வளவு கேவலமா பேசி, இதே இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அந்த பொண்ணு ரொம்ப ஓப்பனா சொல்லுது, எங்க ஊர்ல இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது, கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், அவனெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் ஒரு வீடியோ போட்டு தப்பான்னு கேக்குது. உங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணை வந்து இப்படித்தான் வச்சுக்கணும், இங்கதான் வச்சுக்கணும் எந்த மதமும் சொன்னதும் கிடையாது, எந்த மதத்தினுடைய நூலும் அப்படி சொல்றதும் இல்லை. அப்படி சொல்றதா இருந்தா அந்த மதத்தினுடைய நூல் தவறா போதிக்கணும்னு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் கிட்ட பக்கம் போகாத ஆண்டு சமையல் கிட்ட பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபீஸ் போகாத பெண்கள் ஆபீஸ் போறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் பெண்களுக்கு. நீங்க நைட் ஷிஃப்ட் தான் நிறைய பெண்கள் பாக்குறாங்க. ஐடி ஒர்க்லாம் நைட் ஷிஃப்ட் தான் நிறைய பாக்குறாங்க. காலையில 6:30 மணிக்கு கேப் புக் பண்ணி கொடுக்குறாங்க ஆபீஸ்ல, கேப்ல வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. நான் பாக்குறேன், நிறைய பெண்கள் பாக்குறேன். இதுதான் வந்து உங்களுக்கு காலம் மாறினதுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்களுடைய மதம் இதை போதிக்குது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நீங்க பெண்ணை அடிமைத்தனம் படிச்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர நீங்க மதத்தை உங்களுக்கு ஏற்கனவே பிளெக்சிபிளா மாத்திக்கணும்னு நினைக்கல. இந்துவிசம் அப்படி கிடையாது, பிளெக்சிபிளா மாத்திக்கிட்டாங்க. ஒரு பிராமின் ஃபேமிலியை வச்சுக்கோங்க. இப்போ பிராமின்ஸோட வீட்டுல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியே இருக்காங்க? எந்த வீட்டுல இருக்காங்க? கிடையாது. அக்ரஹாரமே எங்க இருக்குன்னு தெரியல. அக்ரஹாரமே எங்க இருக்குன்னு தெரியல. அக்ரஹாரத்தை அப்படி கிடையாது. நீங்க அக்ரஹாரம் பால் அக்ரஹாரம் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரியே ஒரு சிச்சுவேஷன். அக்ரஹாரம்லாம் எடுத்து பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங் எல்லாம் கட்டி வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதனால வந்துட்டு நம்ம மாத்திக்கிறோமே தவிர அதுக்காக மதம் மாறுறோம் அப்படின்றது கிடையாது. எங்களோட கடவுள் எங்களோட உள்ளத்துல அப்படியேதான் இருக்காரு. அதுக்கான பூஜைகளும் அலங்காரங்களும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றது. அத நீ சொன்ன அந்த ஸ்வர்ண காமாட்சி வந்து உண்மையிலேயே சொல்ற ரொம்ப புல்லரிச்சு போன ஒரு விஷயமா இருந்தது. அது அந்த கடல்ல போயிட்டு அந்த குளத்துல போயிட்டு அடியில போயிட்டு அவங்க தேடி அதை எடுக்கிறப்போ அந்த அம்மனை அது என்ன சொல்றது, அப்ப அவ்வளவு சக்தி இருக்கு அந்த அம்மனுக்கு. ஒண்ணுமே ஆகாம உள்ள இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளவு சக்தி இருக்கு அந்த அம்மனுக்கு. அது இத்தனை ஆண்டு கால் இந்துவிசம்ல வந்து ஒரு கடவுள் ஒரே இதுன்னு சொல்றது கிடையாது. கடவுள்களுக்கு வந்து நிறைய ரூபங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்துவிசம் வந்து என்ன சொல்றது, விஷ்ணு வந்து பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது இந்துவிசம். அதுக்காக வந்து கடவுள் ஒரே கடவுள் தான் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. நிறைய கடவுள்கள் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த கடவுளை போய் நம்ம பாக்குறோம், பண்றோம், அவ்வளவுதான். அதுக்காக வந்து அவங்க சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கடவுளை ஏன் விட்டுட்டீங்க, அந்த கடவுளுக்கு ஏன் போறீங்கிற சக்தி இல்லை. எல்லா கடவுளுக்கும் சக்தி இருக்கு. அதுக்கு தேவையான நேரத்துல வெளிப்படுத்தும் அந்த கடவுள், அவ்வளவுதான். எப்போ உங்களுக்கு தேவையோ எப்போ கல்கி அவதாரம் வந்து எப்போ தேவையோ அப்பதான் வருவோம். கல்கி அவதாரத்துக்கு அதுதான் அர்த்தம். எப்போ இந்த வந்து
கண்டிப்பா. உலகத்துல எப்போ வந்து அநீதி அதிகரிக்குதோ அப்போ கல்கி அவதாரம் எடுப்பார் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. கல்கி அவதாரத்துக்கு இன்னும் நாள் இருக்கு, இன்னும் பல வருஷங்கள் இருக்கு. அதுதான் வந்து நம்ம இன்னும் பார்த்து கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அநீதிகள் எக்கச்சக்கமான அநீதிகள் நடந்துச்சு. கல்கி அவதாரம் வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை அநீதிகள் நடக்க போகுதுங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து தெரியாது. அந்தந்த கடவுள்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க வணங்குறாங்க, அது சக்தி இருக்கு இல்ல அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கைப்பட்டது. அதையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு சோசியல் மீடியால அத்திவரதர் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுல இருந்து குளத்துல இருந்து அத்திவரதர் எடுத்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் அன்னைக்கு வந்து பெரிய அளவுல பேசப்படல. இன்னைக்கு மீடியா இருக்கு, சோசியல் மீடியால வைரல் ஆகுது, அதனால பேசப்படுது. பேசப்படுது. இதுல இன்னொரு விஷயம் நீ சொன்னதுதான். நட்டி அவர்கள் வந்துட்டு அந்த இது சொல்றாரு இல்லையா, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நான் வருவனா என்னன்றது தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு அந்த ஒரு பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அது வந்துட்டு பழங்காலத்துல ராஜாக்களே வந்துட்டு இந்த பிரசன்னம் பார்க்குவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணும் இது நடக்க போகுது. ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு என்ன உண்மையான ராஜாக்கான அடையாளம். எனக்கு இந்த மாதிரி நேர்ந்ததுன்னா, நேர்லன்னா பரவாயில்ல, நேர்ந்ததுன்னா இது இப்படி போகணும், இது வந்துட்டு இன்னார போய் அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ரிச்சர்டும் என்ன பண்றாரு, அது தன்னோட குழந்தைக்கு வந்து சேரணும்ன்றதுக்காக அதை வந்து மனைவி பார்க்கல, குழந்தைய பார்க்க விடலைனாலும் இது தன்னோட குழந்தைக்கு சேரணும்னு ஒண்ணு கொடுத்துட்டு போறாங்க. அடுத்தது திரௌபதி போறப்பவும் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஒரு யார் ப்ராப்பரான ஆளோ அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ எவ்வளோ வந்துட்டு ஒரு புரோட்டோகால் இருந்தது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்றது. ஒரு பெண்ணாக இருந்து திரௌபதி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலான்றது என்னோட இது. திரௌபதின்னுட்டுன்னு பேரை வச்சுட்டு ரொம்ப அந்த ரோலுக்கு ரொம்ப கம்மியா இருந்தது கதைன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அந்த நெருப்பை வந்துட்டு நல்லா ஜுவாலமா எரிய விட்டுருக்கலாம்ன்றதுதான். சோ எனக்கு என்ன சொல்றது, ஒன்னும் டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நம்ம எதுக்கு சொல்றோம் இதை இப்படி பண்ணிருக்கலாம், இது இப்படி பண்ணிருக்கலாம்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதனால வந்துட்டு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம் அவருக்கு, மோகனுக்கு. சோ இன்னும் அடுத்த இதெல்லாம் வந்துட்டு இது என்ன சொல்றது, அவர் வந்துட்டு இது புதுசு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்றதெல்லாம் புதுசுன்றப்பவே வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஒரு பெரிய லெசனா இருக்கும். கண்டிப்பா அடுத்த படங்கள் பண்றப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். அந்த தமிழ் உச்சரிப்புக்கும் அந்த வசனம் வந்துட்டு பொறுமையா பேசுறதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாக்க பெட்டரா இருந்திருக்கும். திரௌபதியை இன்னும் ஜுவாலமா காட்டியிருக்கலாம். ஏன்னா தீச்சுடர் அப்படின்றத வந்துட்டு இன்னும் ஜுவாலமா காட்டியிருக்கலாம். திரௌபதியோட பாட்டு ரொம்ப குறைச்சலா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? திரௌபதி வந்து உங்களுக்கு ஃபைனல் கிளைமேக்ஸ்ல தான் வந்து அவங்களுடைய கேரக்டரே வந்து ஜொலிக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் டிராக் பண்ணி கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸ்ல தான் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அண்ட் திரௌபதியை வந்து இன்னும் ஹைலைட் பண்ணிருக்கலாம். என்ன கேட்டோம், நானும் திரௌபதியை ஹைலைட் பண்ணிருக்கலாம். மத்த கேரக்டர்ஸ் ஹைலைட் பண்றதுக்கு முன்னாடி திரௌபதியும் கூடுதல் ஹைலைட் பண்ணிருந்தா நம்ம பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் வந்து எது தேவையோ அதை கொடுத்துட்டாரு. நான் அதான் பார்க்கிறேன். அவரு என்ன சொல்ல வரணும்னு நினைச்சாரோ அதை சொல்லிட்டாரு. அதுல எந்த ஒரு இது வைக்கல. வீர வெள்ளாள மாறாதர் அவருடைய என்ன சொல்றது, அவருடைய வரலாற்றை பேசினது, அந்த வரலாற்றை தெரிஞ்ச அந்த வரலாற்றை வந்து படிச்ச அத்தனை பேருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. முஸ்லிம்ஸே இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த வரலாறு நீங்க வந்து சொன்னதுக்கு உண்மைதான். அது நாங்கெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், முஸ்லிம்ஸ் சொல்றாங்க. நான் நிறைய பாக்குறேன், சோசியல் மீடியா போஸ்ட் பாக்குறேன், நிறைய வீடியோஸ் பாக்குறேன். நான் ஒரு லேடி வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இந்த படத்துல இதெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் வந்து உண்மைதான், நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், எங்க வீட்டுல தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் லேடி சொல்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓபன் அப் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பார்க்கணும். மங்காத்தா வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு மங்காத்தா. அதுக்காக நீங்க மங்காத்தா பார்க்க கூடாதுன்னு சொல்லல. மங்காத்தா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்த்த படங்களை தாண்டி புதுசா வந்திருக்கிற படங்கள், இது மாதிரியான படங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரிச்சர்ட் வந்து இவரோட அஜித்தோடைய ஃபேமிலி மெம்பர் தான். நீங்க மங்காத்தா தாண்டி இந்த படத்தை பார்க்கறதுனால தலை வந்து ஒண்ணு கோச்சுக்கு போகிறது கிடையாது. அவர் அதை பாராட்டத்தான் செய்வாருன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஏன்னா அடுத்தவங்க வாழணும், அடுத்தவங்க வாழ வைக்கணும் அப்படிங்கறதா வந்து தலையுடைய ஒரே குறிக்கோள். அப்படிங்கிறப்போ நிச்சயமா இந்த படத்தை பார்த்தாலும்
தலைக்கு பிரச்சனை, தலை வந்து கோவப்பட மாட்டாரு, தலைக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தாராளமா கண்டிப்பா இத தேட்டருக்கு வந்துட்டு பாருங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பார்க்காதீங்க, தயவு செய்து போய் தியேட்டர்ல பாருங்கன்றதுதான் நான் சொல்றேன். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காகவாச்சும் வந்துட்டு ஒரு இது இருக்கணும். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல இருந்து எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ல அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங். அது தியேட்டர் எஃபெக்ட்ங்கிறது உங்களுக்கு ஓடிடில கிடைக்காது, தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா அந்த effect. கண்டிப்பா தாராளமா போய் பார்க்கலாம். நீங்க செலவு பண்ற காசு வந்துட்டு வீண் போகாதுன்றதுதான். ஏன்னா நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தை இந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு இல்லைனாலும் வந்துட்டு அந்த ஆவரேஜ்காச்சும் வந்துட்டு அவர் நல்லா கொடுத்துருக்காரு, நம்மளை எந்த வகையிலயும் அவர் ஏமாத்தலன்றதுக்காகவே வந்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம்ன்றதுதான். அவ்வளவுதான் ஹரிஷ் என் சைட்ல. நான் மறுபடியும் அதையேதான் நான் சொல்வேன். இந்த படம் எந்தவித தவறான கருத்தையும் முன்வைக்கல, முஸ்லிம்ஸ் அகேன்ஸ்ட் படம் இல்ல. என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்காங்க. அது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி அதை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான். படம் ஆரம்பிச்ச உடனே டைட்டில் கார்டுல போடுறாங்க, இந்த புத்தகத்தின் அடிப்படையில தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு, இதுல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கார்டே போடுறாங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் வந்து அப்படி தோணுது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த முஸ்லிம்ஸ் அகேன்ஸ்டா படம் இருக்கு, இப்படி இருக்கு, டைரக்டர் தன்னுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் படத்துல திணிக்கிறாருன்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அவருடைய என்ன சொல்றது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்ல இருக்கிறது உண்மையா இல்லையாங்கிறதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து தியேட்டர்ல பார்த்தா உங்களுக்கு வந்து முஸ்லிம்ஸ் அகேன்ஸ்டா இருக்கா இல்லையாங்கிறது தாராளமா தெரிஞ்சிடும். தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு தான் நான் படம் பார்த்த அன்னைக்கே நான் வந்து அன்னைக்கு நைட்டே ட்வீட் போட்டேன், இந்த படத்துக்கு 4/5 கொடுக்கலாம் தாராளமா அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ நான் அதே தான் சொன்னேன், 4/5 ரேட்டிங் தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா இது அப்படியான ஒரு படம். இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து கேள்விகள் எழுப்ப வைக்கும். இந்த படம் போய் பாத்தீங்க அவ்வளவு கேள்விகள் எழுப்ப வைக்கும். நீங்க வந்து தாராளமா இந்த தியேட்டர்ல போய் தாராளமா இந்த படம் பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் எழும். அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வருவேன். கண்டிப்பா இந்த ரத்தம் தோய்ந்த சரித்திரத்தை படைச்ச மோகன்ஜி அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த ப்ரிவியூ ஷோ முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட சொன்னது இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளவு அழகா இருக்க போறோம் அப்படிங்கிறதா. இந்த ப்ரிவியூ ஷோ முடிஞ்ச உடனே வெளியில வந்து அவரை பார்த்து பார்த்தேன். ஏன்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் திரௌபதியில என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னா, அந்த சாதி மறுப்பு திருமணங்கள் போலியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத காட்டி, அதுல இருந்து மாறுபட்ட கதைக்களத்தோட இந்த படம் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, யாருமே பேச மறுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லேண்ட் இஷ்யூ மேட்டர், திருச்செந்துறை லேண்ட் இஷ்யூ மேட்டர் எங்கேயுமே யாரும் பேச மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியில ஒருத்தனாவது பேசுவான்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், யாரும் பேசுறது. ஏன்னா பேசினாங்க அப்படின்னா அவங்களுடைய படம் ஓடாது, அவங்க படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதனால யாரும் குறிப்பிட்ட யாராவது ஒருத்தர் வந்து பேசினா மட்டும்தான் உண்டு. ஸோ அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா திருச்செந்துறை இஷ்யூனால அது வந்து ஒரு கோவில் லேண்ட் மட்டும் கிடையாது, அதை சுத்தி இருக்கிற பல்வேறு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளும் இருக்கு. அங்க வந்து கடைகள் போட்டிருக்கிற அவங்களுக்கும் இது ஒரு இஷ்யூவா இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பன் அப்பா இந்த லேண்ட் இஷ்யூ வந்து கொண்டு வந்து பேசி அதுல ஒரு சரித்திர கதையை வந்து புகுத்தி அந்த சரித்திர கதைக்கு ஒரு வரலாற்று இதை சூட்டியிருக்காரு. அப்படிங்கிறப்போ என்ன பொறுத்தவரை இது பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாரும் தேவை போய் பார்க்க வேண்டிய விஷயம். திருச்செந்துறை லேண்ட் இஷ்யூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா போய் பாருங்க. ஏன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், தினமலர்ல ஒரு 2 நாள் ஹெட்லைனா வந்திருந்தது. அதுக்கப்புறம் யாரும் அதை கவர் பண்ணவே இல்லை. திருச்செந்துறை லேண்ட் இஷ்யூ எதனால வந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தாராளமா போய் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான வரலாறுகள் தான் வந்து இந்த லேண்ட் இஷ்யூக்கு முதல் காரணமா அமையும். இந்த லேண்ட் இஷ்யூ இதனாலதான் ஏற்படுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வேஷன் நடக்கிறப்போ இந்த லேண்ட் எல்லாம் அவங்களுக்கு சொந்தம் இவங்களுக்கு சொந்தம் பஞ்சாயத்து வந்து அதுதான் வந்து டிஸ்பியூட் ஆகுது, அதுதான் வந்து பிரச்சனை ஆகுது. ஸோ அது அயோத்தியிலும் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ தான் நடந்தது. அயோத்தியில இன்வைட் பண்ணாம அங்க ஒரு மசூதி இல்லாம அங்க வந்து ராமர் கோயில் மட்டுமே இருந்திருந்தா இவ்வளவு பஞ்சாயத்துகள் வந்திருக்காது. அங்க ராமர் கோயில வந்து இடிச்சு தரமாட்டம் ஆயிட்டு மசூதி கட்டி அது ஒரு பஞ்சாயத்து ஆகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்லாம் மதம் அப்படிங்கிறது அமைதியை போதிக்கிற ஒரு மதம் அப்படின்னு சொல்றீங்க. அமைதியை போதிக்கிற மதம் இதெல்லாம் பண்ண சொல்லுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த படத்துல வந்து நம்மளே கேட்கக்கூடிய இடத்துலதான் இந்த படம் இருக்குன்னு சொல்ல. தாராளமா போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல வந்து
சொல்லுங்க, நாங்க அதையும் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா அங்க ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கூட வந்து இங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். நீங்க இவ்ளோ மிகைப்படுத்தி சொல்லிட்டீங்களே அப்படின்றதையும் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நாங்க இல்லம்மா, எதுவும் எனக்கு மிகைப்படுத்தலன்றது தான் நான் சொல்ல இல்ல வரேன் நம்ம நானு. வந்து மிகைப்படுத்தி எதுவும் பேசல. ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் பேசிதான் ஆகணும் உண்மையா. யாராவது ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில யாராவது ஒருத்தர் பேசிதான் ஆகணும். நான் வந்து ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு நபர் மேல சொல்லிட்டேங்கிறதுக்காக எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில எந்த படத்தையும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி போனேன்னா ஆட்சி மாறினா பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு தான் எனக்கு பதில் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கருத்துக்களை யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அது இவர் மோகன் ரொம்ப தெளிவா இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவருடைய கருத்துக்கள்லாம். ஸோ இந்த கருத்துக்களை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பமும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மாடல் கவர்மெண்ட் இப்படி பண்றோம், நாங்க அப்படி பண்றோம்னு பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்களே தவிர வரலாற்றுகளை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு யாரும் விரும்பல. வரலாறுகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இவங்க சொல்றதா உண்மையா பொய்யாங்கிறது ஈஸியா அலசி ஆரம்பிக்கும். வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். மக்களுக்கு வரலாறு தெரிஞ்சாதான் அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ ஈஸியா சொல்றேன், நான் சபரிமலை ஐயப்பன் கோயில் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் அந்த அந்த பந்தல அரண்மனை, அந்த பந்தல ராஜா ஃபேமிலி வந்து இவங்க தான் பாண்டிய ராஜா ஃபேமிலி, பாண்டியன் டைனஸ்டி. அதுவே வந்து எப்ப தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு மீடியா கவர் பண்ணி இவங்க வந்து பாண்டியா டைனஸ்டில இருந்து இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு ஏதோ ஒரு மீடியா கவரேஜ் பண்ணி அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட கருத்து கேட்டதுக்கு அப்புறம் தான் முத்தஷி அவங்க கிட்ட கருத்து கேட்டு அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாருமே தெரிய வந்திருக்கு. அது வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. தெரியும். நீங்க வரலாற்றை வந்து ஆராயணும், எல்லாரும் வரலாறு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த தமிழ் மண்ணை யார் ஆண்டாங்க, தமிழ் மண்ணில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக வந்து திராவிடத்தை பேசிட்டு தமிழ் மண்ணில் இவங்கதான் இருந்தாங்க அவங்களாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நம்புறதை விட நீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. நீ கமர்ஷியலே நிறைய லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. புக்ஸ் இருக்கு, ஆள் தான் இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆள் இல்லைன்னு. அதெல்லாம் போய் பாருங்க, லைப்ரரிஸ் போய் பாருங்க, புக்ஸ் படிங்க, வரலாறுகளை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப ஆர்வம் பார்க்க தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட நம்ம அந்த வீடியோ முடிச்சு. கண்டிப்பா ஹரிஷ். சோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்கன்றத சொல்லி வேற ஒரு ரிவ்யூவோட வேற ஒரு படத்தினுடைய ரிவ்யூ பத்தி நம்ம பேசும்போது அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுவரை நன்றி. ஹரிஷ்.